ஹாய்! ரொம்ப ஈஸியா வைக்கிற ஒரு முட்டை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? யாருனாலும் பண்ணலாம் அந்த கறி. கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் முழு மல்லி, 2 கிராம்பு, 4 மிளகு. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம், ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி, 4, 5 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூட தேவையான அளவு உப்பு போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். அது நல்லா ஓரளவுக்கு வதக்க விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முழு மல்லி இல்லைன்னா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூளையே சேர்த்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டு சோம்பு கொஞ்சம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற முட்டையை அது கூட சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சீனி கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு, அது என்ன கிழங்குனே தெரில. அதை பாயில் பண்ணி சாப்பிடல நாங்கள். சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லாவே இல்லை. அதை அப்படியே கட் பண்ணி இதில் முட்டை கிரேவியில் ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன் அப்படியே. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிழங்கு அது கூடவே அப்படியே ஃப்ரை ஆக விட்டுட்டேன். சின்ன சின்னதாக சாப் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கொஞ்சமாக அந்த மிக்ஸியை மட்டும் அலம்பி தண்ணி விட்டுட்டு, அதோடையே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு. மசாலாலாம் ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதனால பச்சை வாசனைலாம் வராது. சும்மா அந்த இதெல்லாம் மிக்ஸ் ஆகுறதுக்காக தான் ஒரு கொதிச்சோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையும் அது கூட சேர்த்து விட்டுட்டு, நம்மளுடைய முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியில் ஃபைனல் டச்சுக்கு மட்டும் கருவேப்பிலை, பொதுவா எல்லா கறியிலையுமே கட் பண்ணி கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டும் இருக்கும், சத்தும் கூட. அப்புறம் கொத்தமல்லியையும் போட்டுட்டோன்னா நம்மளுடைய ரொம்ப ஈஸியான முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எது பூரிக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் அப்பத்துக்கும் சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. காலையில் செஞ்ச அப்பம் இருந்தது. அவ்வளோதான். பாய்.